நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிகிறார். அப்போஸ்தலர் 10:38. நம் அருமை ஆண்டவர் நல்லவர். அவர் நல்லவராய் இருக்கிறதினாலே நன்மை செய்கிறார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தவர் இன்றைக்கும் மாறாதவராக உங்கள் அருகில் வந்து உங்களுக்கு நன்மை செய்ய ஆவலுள்ளவராய் இருக்கிறார். தீமையை செய்ய வேண்டுமென்று ஒருவன் சுற்றித் திரிகிறான். அவன்தான் சாத்தான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நல்லவராய் இருக்கிற இயேசு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். யோவான் 10:10. நன்மை செய்கிற இயேசு வெறும் நன்மை செய்வதோடு நிறுத்திவிடவில்லை. தீமை செய்கிற சாத்தானை துரத்தி அவனுடைய பிடியிலிருந்து விடுதலையை தருகிறார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38. ஒருமுறை ஒரு சகோதரி கடுமையான வியாதிப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். 5 ஆண்டுகளாய் அந்த நோய் அவர்களை வாட்டி வதைத்தது. மருத்துவர்கள் அந்த நோயின் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்தார்கள். லட்சமாய் பணம் செலவழித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த மருத்துவமனைக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்ல ஊழியர் ஒருவர் வந்தார். அந்த சகோதரி கண்களிலே கண்ணீருடன், ஐயா, ஆண்டவர் நல்லவராய் இருந்தால் ஏன் எனக்கு வியாதி? ஏன் இந்த மரண போராட்டம்? ஏன் இந்த வீண் செலவு என்று சொல்லி கதறினார்கள். அந்த போதகர் யோவான் 10:10 காணும் வசனத்தை எடுத்து காண்பித்து, உங்களுடைய ஆரோக்கியத்தை தடுப்பவன் பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் கர்த்தராகிய இயேசுவோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார் என்று சொல்லி அவர்களுடைய தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணினார். அவ்வளவுதான். எல்லோரும் ஆச்சரியப்படும்படி அவருக்குள் இருந்த அசுத்தாவி புறப்பட்டு ஓடின. கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து அவருக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு அவர் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டார். நல்லவரான கிறிஸ்து சாத்தானுடைய சகல வல்லமையின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் ஆளுகையும் தந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படியே அவனை கடிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவ பிள்ளைகளே, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகிய கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் வரவேற்று துதியுங்கள். அப்பொழுது தீமைகள் விலகும், ஆசீர்வாதங்கள் சுரக்கும், நன்மைகள் பெருகும். நினைவிற்கு மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:11.